காலை நேரத்தில் நான் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் 7 காரியங்கள் உங்களோட நான் பேசும்படி விரும்புகிறேன். 7 அக்கினியை குறித்து உங்களோட இந்த காலை வேலை பேசும்படி விரும்புகிறேன். படிப்போமா? மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். To the book of Matthew, Gospel of Matthew, chapter 3 and verse 11. கடைசி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லமையாயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு அவர் ஞானஸ்நானம் அவர் கொடுப்பார். இன்று காலையிலே கொஞ்ச நேரத்தில் நான் உங்களோடு 7 விதமான அக்கினியை குறித்து உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். 7 விதமான அக்கினி கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டும், நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாஞ்சிக்க வேண்டும் என்று நான் உங்களோடு இந்த காலை வேளையில் நான் பேசும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மைக்கில் ஒரு ஆள் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து தன் மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். படிங்க பார்க்கலாம். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான். 2வது வசனம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலே உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தது. அப்புறம் அது வெந்து போகாமல் அது இருந்தது. முதலாவது ஒரு அக்கினி மோசே கண்ட அக்கினி. எழுதிக்கங்க. மோசே கண்ட அக்கினி. வேதம் சொல்லுகிறது, இந்த மோசே 80 வருஷங்கள் அவன் படிச்ச படிப்பு ஒண்ணு, ஆனா வாழ்ற வாழ்க்கை ஒண்ணு. அவன் வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா கூட அவன் வாழல. பேரு தான் இருந்தாங்க, ஆனா வாழ்க்கையில அப்பா அம்மா கூட வாழல. அவன் வாழ்க்கையில எதை எடுத்தானோ அது அவனுக்கு எதிர்மறையாய் வந்து அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய சாபமாய் இருந்தது. எது நன்மையாய் செய்ய நினைச்சானோ அதே நன்மை அவனுக்கு தீமையாய் மாறி அவன் வாழ்க்கை சாபமாய் மாறினது. தான் விரும்பின மாதிரி எதுவுமே அவன் வாழ்க்கையில் நடக்கல. இப்பொழுது அவன் ஆசையாய் விரும்பினது, ஆசையாய் ஓடினது, ஆசையாய் நேசித்த காரியம் எதுவுமே மோசேக்கு வரல. இப்ப எங்க மாட்டிக்கிட்டான்னா வனாந்திரத்தில் மாட்டிக்கிட்டான். அதுவும் அவனுடைய மனைவி, அவன் மோசே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வேறு நாட்டுக்காரங்க. அவங்க ஊரு படைக்க வந்த இடத்துல கல்யாணம் பண்ண மனுஷன். தான் விரும்பி எதுவுமே நடக்கல. எல்லாமே தான் வாழ்க்கையில ஒரு உபத்திரமாய் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோ படிக்க பார்க்கலாம். 1ஆம் வசனத்துல மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்திலே எங்க மேய்ச்சான்? பின்புறத்தில். நான் ஒண்ணு கேட்கிறேன். வனாந்திரத்தின் பின்புறத்திலே எவனாவது வனாந்திரத்துல போய் ஆடுகளை மேய்ப்பானா? எங்க மேய்ப்பாங்க சொல்லுங்க. புல்லுள்ள இடங்கள். ஆனா இவன் எங்க மேய்ச்சானா? ஏன்னா வழி இல்லை, வேற வழியே இல்லை. இன்னைக்கு காலையில சொல்றேன், ஒருவேளை யாராவது நான் செய்த நன்மையான காரியம் எனக்கு எப்படியா இருக்குப்ப தீமையாய் மாறி என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லையா? காலங்கள் போய்விட்டதுன்னு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ஒரு அக்னி ஒன்று உண்டு, அதுதான் மோசேயின் அக்னி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மோசேயின் அக்கினி எப்படிப்பட்ட அக்கினியா? 3ஆம் வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா?
மூன்றாவது வருஷம் சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3 அப்படிங்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருந்தது என அவன் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். முட்செடியின் நடுவிலே ஒரு அக்கினி. நீ கர்த்தரை மாத்திரம் விட்டுறாத, கர்த்தரை மாத்திரம் விட்டுறாத, ஆண்டவரை விட்டுறாத. முட்செடியின் நடுவிலே ஒரு அக்கினி இருந்தது. முள்ளுன்னு பார்க்காத, இல்ல அது சாபமான முள்ளா இருந்தாலும் சரி, நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் அந்த சாபமான முள்ளிலும் அந்த வனாந்தரத்திலையும் எந்த மனுஷனும் உன்னை சந்திக்காத இடத்திலும் அவர் வந்து உன் மட்சத்தில் வந்து நின்று அற்புத சொல்லுங்க, அற்புத காட்சியை நான் பார்ப்பேன். நம்புறவங்க நல்ல கையை தட்டி இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அக்கினி, மோசேயின் அக்கினி. நான் என்ன பார்ப்பேன்? அற்புத காட்சியை பார்ப்பேன். இரண்டாவது, அதை யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்கள் வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், பகலிலே ஒரு மேகஸ்தம்பமும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, இரவிலே வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும், ஒரு அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்கள் முன் சென்றார். அவர்களுக்கு என்ன சென்றார்? முன் சென்றார். இன்னொரு முறை சொல்லுங்க, அவர்களுக்கு என்ன சென்றார்? முன் சென்றார். எத்தனை பேர் வாழ்க்கையில தோல்விகள் பார்த்திருப்பீங்கன்னா நீங்க கை உயர்த்திருப்பீங்க, நிறைய பேர் சொல்லுவீங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரே காரியம் 5 முறை தோல்வி பெற்றிருக்கீங்க? 5 முறை தோல்வி. போய் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க தோல்வி, செகண்ட் டைம் போறீங்க தோல்வி, தேர்ட் டைம் போறீங்க தோல்வி, ஃபோர்த் டைம் போறீங்க தோல்வி, ஃபிஃப்த் டைம் நீங்க போகும்போதே மனசுல தெரியும் நம்ம எதுக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம். இப்படி 10 முறை ஒரே மனுஷனா பார்த்து 10 முறை தோல்வி கண்ட மனுஷன் யார் தெரியுமா? யாரு? மோசே. 10 முறை தோல்வி. ஆக்சுவலா நான் நினைக்கிறேன் தோல்வியில ஒரு டிகிரி வாங்கி இருப்பார்னு நினைக்கிறேன். இல்ல, டாக்டரேட் இன் ஃபெயிலியர். இந்த மோசே வாழ்க்கையில 10 முறை தோல்வி. ஆனால் ஒன்று அறிந்திருந்தான், ஆண்டவர் சொன்னதுனால நான் என்ன பண்றேன்? நான் நிற்கிறேன். அப்ப திடீரென்று ஒரு நாள் சொன்னார், 10வது முறை நினைக்கிறேன், அப்படின்னு சொல்றாரு, இதோட உன் காரியெல்லாம் நீ பார்த்த தோல்வி முடிஞ்சிருச்சு. இப்ப சிவந்த சமுத்திரத்தை 2ஆவே பிரிக்கல. சிவந்த சமுத்திரம் 2ஆ பிரிப்பதற்கு முன்பதாகவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி போறேன். எப்படி தெரியுமா போறேன்? மேக ஸ்தம்பமாய் காலையிலிருந்து ராத்திரி வரையிலும். ஆனா ராத்திரியில நான் அதே மேக ஸ்தம்பம் என்னவாய் மாறும்? அக்னி ஸ்தம்பமாய் மாறி அது உனக்கு எப்படியா இருக்குமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்னமா இருக்குமா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2வது உனக்கு ஒரு அக்னி ஒன்று தேவை. என்ன தெரியுமா? இருட்டான இடங்களிலே, இருளான இடங்களிலே நீ வெளிச்சமா இருப்பதற்கு கர்த்தருடைய அக்கினி உண்மையில் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா? ராத்திரி நேரத்தில், வழி எங்கன்னே தெரியாத நேரத்தில், இனி என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பெரிய திகிலான நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, கல்லறை தூரத்தில் இயேசு சென்று முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தார். காரணம் ஏன் தெரியுமா? யாருக்கும் போகிற வழி என்னன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், அவருடைய வெளிச்சம் என் மேல இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2வது ஒரு அக்கினி எதுக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில முன் செல்வதற்கு அது வெளிச்சமா இருக்கும். அதுதான் கர்த்தர் சொல்றார், நீ போகிற இடத்திற்கு முன்பதாக ஒரு அக்கினி மயமான ஒரு வெளிச்சம் முன்பதாக வந்து உன்னை நடத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. மூன்றாவது 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம். அப்பொழுது
கர்த்தரிடத்தில் இருந்து ஆ. அக்கினி இறங்கி அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. சரி, எலியா வந்து நிற்கிறார். ஆண்டவரே, யாருமே இல்ல ஆண்டவரே, நான் ஒருத்தவன் தான் நிக்கிற ஆண்டவரே நிக்கிறாப்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, இல்ல 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 இல்ல, நீ மட்டும்தான் இருக்க நினைக்காத, இல்ல. அப்பொழுது ஜனங்க பைபிள்ல போட்டிருக்கு, எது வரைக்கும் நீங்க ரெண்டு மனசோட குந்தி குந்தி நடப்பீங்க. நீ மனசுல ஆண்டவர் விரும்புற, ஆனா உன் பார்வை எல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? உலகத்தின் காரியத்தையும் உலகத்தின் ஆசையிலையும் சுத்திக்கிட்டு இருக்கிற. எந்த மட்டும் ஜனங்களை பார்த்து நல்லா கேட்டுங்க, ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சோர்வு. ஆண்டவர் நேசிக்கணும் விரும்புறாங்க, ஆனா உலகத்தின் காரியங்கள் அவர்களை கவ்வி இழுக்கிறது. இந்த கண்ணு தான் பிரச்சனை இல்ல எல்லாருக்குமே. 99% பிரச்சனை எதுனா இந்த கண்ணு தான் பிரச்சனை எல்லாருக்குமே. சரி, பார்க்கிற காரியங்கள் கஞ்சி அப்படியே கவ்வி இழுக்குது. அப்பதான் எலியா சொல்லுகிறார், மலைக்கு வாங்க. எங்க வாங்க? கதமா சொல்லுங்க, மலைக்கு வாப்பா, வா, பலிபீடத்தை கட்டு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவங்கெல்லாம் கத்துறாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனால் சாயங்கால நேரம் வந்த பொழுது, சொல்லுங்க பார்க்கலாம், எந்த நேரம் வந்த பொழுது? படிக்கலாம், அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? அந்த வசனத்தை பார்த்து படிக்கலாம், 18ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். சாயங்காலம் நேரம் வந்த பொழுது, அது எங்க இருக்குது? 29ஆம் வசனம் வேலையை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக. அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக. அந்தி பலி என்னது? சாயங்காலம் வந்த பொழுது, சாயங்கால நேரம் வந்த பொழுது, நாள் முடிய போது, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு இருக்கிற நேரத்தில் பைபிள்ல போட்டிருக்கு, படிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தினுடைய 30வது வசனத்தை, 30வது வசனத்தை படிங்க. அப்பொழுது எழுதிக்கங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. இன்னைக்கு காலையில சொல்றேன், பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் வாழ்க்கையில வரணும்னு விரும்புறீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலிபீடத்தை என்ன பண்ணுங்க? உங்க குடும்பத்தில் இருக்கிற பலிபீடத்தை செப்பனிடு. உன் வாழ்க்கையில் இருக்கிற பலிபீடத்தை செப்பனிடு. எலியாவுக்கு தெரியும் கர்த்தருடைய அக்கினி வரும்னு தெரியும். ஏற்கனவே ஒன்று கட்டி வச்சிருந்தாங்க. அண்ணா சொல்றாரு, என்னதான் கட்டியிருந்தாலும் இந்த பலிபீடத்தில் கர்த்தர் இறங்க மாட்டார். இந்த பலிபீடத்தை செப்பனிட்டாதான் என்ன பண்ணுவார்? அவர் இறங்குவார். இதை பலிபீடத்தை செப்பனிட்டாதான் கர்த்தர் இறங்குவார். 32வது வசனம், 32வது வசனம். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி. என்ன வந்துச்சு? அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வாய்க்கால் இருக்கிற தண்ணீரையும் அது நக்கி போட்டது. நீ காலையில சொல்றேன், பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி உன்னை எதுக்கு தெரியுமா வருகிறது? ஏன் தெரியுமா வருது? அது அதிகாரத்தில் போட்டிருக்கும், 2 மனதோட எத்தனை நாள் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? குந்தி நீ நடப்பா என்று சொன்னார். 39ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியாவின் அக்கினி, அந்த அக்கினி எதிரே பண்ணும், ஒரு மனுஷன் வாழ்க்கையில எழுப்புதலை கொண்டு வரும். எழுதிக்க பார்க்கலாம், எழுப்புதலை கொண்டு வரும். எழுப்புதலை கொண்டு வருகிற அக்கினி எலியாவின் அக்கினி. நான்காவது 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது
அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பி. பைபிள்ல போட்டிருக்கு, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி வந்தான், ஆயத்தம் பண்ணினான், கட்டினான். நம்ம எல்லாம் நினைப்போம்ல, ஆண்டவர் எப்போ இறங்கணும்னு நினைப்போம் தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் என்ன பண்ணணும்? இறங்கணும். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, சாலமோன் ஜெபம் பண்ணி சொல்லுங்க முடிக்கிற போது. நான்காவது ஒரு அக்கினி இருக்குது. நீ எவ்வளோ பிரம்மாண்டமான பில்டிங் கட்டுற என்பது முக்கியம் இல்லம்மா, எத்தனை ராஜாக்கள் உனக்கு தெரியும் என்பது முக்கியம் இல்லை. அங்கிருந்து எனக்கு இவ்வளோ லட்சம் வருது, இங்கேருந்து இவ்வளோ கோடி வருது, இங்கேருந்து இவ்வளோ தங்கம் வருது அப்படின்னு சாலமோன் வந்து அங்கே நின்றுட்டு தானே எங்கள் அப்பா யார் தெரியுமா என்று இல்லை. பைபிளில் போட்டிருக்கு, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினாலும், அநேக ராஜாக்கள் இடத்துல அவனுக்கு வந்து ஒரு பெரிய நன்மை நடந்தாலும், ஒரு காரியத்தை சாலமன் செய்து கொண்டே இருந்தான், செய்ய ஒரு நாள் அவன் தவறாமல் இருந்தான். என்னது? அதமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்பெல்லாம் கொஞ்சம் பணம் கொஞ்சம் பேர் ஏற வந்துச்சுனாலே ஜெபம் வந்து ஃப்ளைட் மாதிரி பறந்துருது. பட்டுன்னு கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா ஆண்டவர் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. சாலமன் அவன் ஆலயத்தை கட்டினான். அவங்க அப்பா செய்ய முடியாது, யாரு செஞ்சா? சாலமன் செஞ்சான். அப்பாடா சாதிச்சிட்டன்னு போல பைபிளில் போட்டிருக்கு. அந்த ஆலயத்தை கட்டின பொழுது அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். கையை உயர்த்துங்க, சொல்ல பார்க்கலாம். நான்காவது சாலமோனின் அக்கினி என்னது அக்கினி தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை கொண்டு வருகிற அக்கினி. கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள உம்முடைய அக்கினி வரணும், உம்முடைய மகிமை வரும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, சாலமோனின் அக்கினி. கர்த்தாவே, என் வீட்டுக்குள்ள ஒரு மகிமை வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்திற்குள்ள ஒரு மகிமை வேணும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இறங்குவீராக. ஆமென். நான்காவது. ஐந்தாவது 10 நிமிஷம் நெக்ஸ்டா எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐந்தாவது லேவியராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லேவியராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அத்தமா சொல்லுங்க, எப்பொழுதும். பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கள். எப்பொழுது நீ சந்தோஷமாயிரு, எப்பொழுது சந்தோஷமாயிரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதும் வாயிலிருந்து என்ன வரணும்? சோதரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் எப்பாப்ரா உங்களுக்காக ஜெபத்திலே எப்பொழுதும் போராடுகிறான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். தாவீது சொல்றார், 51ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 51 1 2 தெரியல, சொல்லுகிறார், என் பாவம் என் கண்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் நிற்கிறது. என் பாவம், நான் செய்யற பாவம் என் கண்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் இருக்கிறது. அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, பலிபீடத்துல அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். சொல்லுங்க, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கணும். உங்க வீட்டுல கேட்கிறேன், உங்க வீட்டுல பலிபீடத்துல அக்கினி எரியுதா? ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. என்ன சொல்றாரு? பலிபீடத்துல என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன இருக்கணும்?
அக்கினி இருக்கணும். எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தை போட்டிருக்கோம். அது ஒருபோதும் அவிந்து போக கூடாது என்று சொல்லுகிறார். பரே என்ன வந்தாலும் சரி, நீ எதை மட்டும் எதை அங்க இருக்கிற அக்கினி என்ன பண்ணாத, எவ்வளவு காத்து அடிச்சாலும் எவ்வளவு மழை அடிச்சாலும் சரி. ஆகவே தான் சொல்லுகிறார், அந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். ஆறாவது அக்கினி, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டுக்கங்க, இதுதான் உண்மையானது. ஒன்று கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனவனுடைய வேலைப்பாடுகள் வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அது அக்கினியினாலே. இந்த வசனம் என் இருதயத்தில் ஆழமா இருக்கிற ஒரு வசனம். இங்க இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சரி, இது ஆழமா இருக்கிற வசனம். எல்லாருமே சொல்றேன், பைபிள்ல போட்டிருக்கு, நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல நம்ம ஒரு காரியத்தை கட்டி கொண்டிருக்கிறோமா? என்ன பண்ணுகிறோம்? கட்டி கொண்டிருக்கிறோம். என்ன கட்டி கொண்டிருக்கிறோமா? அதே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் இதெல்லாம் மேல இருக்குது. இதெல்லாம் ஒண்ணு. அப்புறம் அடுத்தது மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை. இன்னொரு முறை சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒரு மனுஷன் அஸ்திபார போட்டு உன்னை கட்டுறானா, கட்டும் பொழுது பைபிள்ல போட்டிருக்கு, ஒரு மனுஷன் பொன்னினால கட்டலாம், வெள்ளினால கட்டலாம், அப்புறம் விலையுயர்ந்த கல்லுனால கட்டலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அப்படி இப்படி கட்டுறாங்க. அத கல்லுனால, மரத்தினால, புல்லுனால, வைக்கோல்னால இவை கட்டுகிறார்கள். ஆனா அவன் என்ன பண்றாங்க? இப்ப நான் ஒண்ணு கட்டுறேன், நீங்க கட்டுறீங்க, எல்லாரும் ஆண்டவருக்காக ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், சூப்பரா கட்டுறோம், நான் நல்லா செஞ்சுட்டேன், நல்லா ஊழியம் செய்யறேன், நான் நல்லா செய்யறேன். இல்ல, அடுத்த வசனம் போட்டிருக்கு, என்னதான் நீ கட்டினாலும் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அது எப்படின்னா அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது என்ன பண்ணும்? பரிசோதிக்கும். பைபிள்ல போட்டிருக்கு, ஒருவேளை ஆண்டவர் இப்போ நான் கட்டுற காரியங்கள்ல, நீங்கள் கட்டுற காரியங்கள்ல ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக நடக்கிறோம், ஆண்டவருக்காக சில பேர் நான் பார்க்குறேன், இல்லை அப்போ அது என்னதுன்னா உள்ளத்தின் எங்கே இருந்து? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்லி வரது இல்லைங்க, சொல்லாம வரணும். அக்னி நம்மளை பட்சிக்கூடாது. கடைசியாய் ஏழாவது ஒரே ஒரு வருஷத்தை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலாமா? நேரம் ஆயிடுச்சு. மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கடைசியில் 2 லைன் படிப்பீர்கள். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். ஓகே, இதை மட்டும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்கினி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு காரியம். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை? சில காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை, எல்லாம் சுட்டரிக்க. பைபிளில் போட்டிருக்கு, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்புறம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அடுத்த வசனம் போட்டிருக்குது, ஆவியானவர் ஜலத்தின் மேல். அடுத்த வார்த்தை என்ன பண்ணுது? அப்பொழுது ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பெந்தகோஸ்தே நாளில் சொல்றேன், நீ பரிசுத்த ஆவியானவரை நீ பிடிச்சிக்கிட்டா, என்னென்ன காரியம் வாழ்க்கையில உண்டாகாம இருக்கோ அதை உண்டாக்குகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. நம்புறவங்க நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். அதுதாங்க அந்த அக்கினி. ஏழாவது ஒரு அக்கினி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? உண்டாகாததெல்லாம், சத்தமா சொல்லுங்க. ஒரு நாள் தேவதூதன் வந்து நிற்கிறாரு, மரியாளே கிருபை பெற்றவளே வாழ்க, நீ பயப்படாது.
என்ன ஆண்டவரே, நீ பயப்படாத, ஏன்னா உனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அது யாரால உண்டாக்கப்பட்டது? அதம்மா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு காலையில சொல்றேன், இதுவரைக்கும் உண்டாகாத காரியத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், ஒரு அக்கினி ஒன்று உண்டு.